திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஒருவர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மனிதனுக்கு கல்வி அறிவு என்பது ரொம்ப முக்கியம். அவனுடைய கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம், இந்த உலகத்தில் சாதிக்கிறது எல்லாமே கல்வியறிவு தான் சிறப்பாக செய்ய முடியும். பல பேர் இதை சாதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் நாம் எல்லாருமே பள்ளிக்கூடத்தை நாடுறோம். எந்த பள்ளிக்கூடத்தை சிறந்தது என்று போய் பார்க்குறோம், படிக்க வைக்கிறோம் நம்ம குழந்தைகளை. இப்போது கல்வி கற்கக்கூடிய பாடசாலைகள், ஸ்கூல் நிறையா ப்ரைவேட்டில் வந்துருச்சு. அரசு ஆரம்ப காலத்திலேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அரசு பள்ளி தற்போது இருக்கிற சூழ்நிலையில் அந்த ப்ரைவேட்டாக நடத்துகிற ஸ்கூலுக்கும் ஈக்குவலாக நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஆசிரியர் பணியாற்ற வர்றாங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். அவங்க அரசு துறையில் ஏதாவது பணி செய்யணும், ஸ்கூலில் குழந்தைகளுக்கு நல்ல விதமாக படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உற்சாகமாக ஆசிரியர் தொழிலுக்கு வர்றாங்க. இப்போவும் கூட தமிழகத்திலேயே முதல் மதிப்பெண் 600க்கு +2ல் 599 மார்க் எடுத்த ராகுல் அவரும் கூட பேட்டியின் போது சொன்னாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் படித்து ஆசிரியராக வரணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. எத்தனையோ இன்ஜினியரு, டாக்டரு, இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நிறையா கோர்ஸ் இருந்தாலும் அவர் இந்த ஆசிரியர் தொழில் மேலே ஆவலாக இருக்கார். அந்த மாதிரி ஆசிரியர் தொழில் விருப்பப்பட்டு சில பேர் வருவாங்க. சில பேர் அதைய தன்னுடைய லட்சியமாக எடுத்துட்டு மாணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா சிறப்பாக இருக்கணும்னு கற்பனையில் யோசித்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒருவர் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம வெள்ளூர் மகாலிங்கபுரத்தில் இருக்கிற சகுந்தலா டீச்சர், ஆசிரியர். அவருக்கு 35 வருடம் அனுபவம் இருக்குது. 20 வருடம் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. 15 வருடம் தலைமை ஆசிரியராக அரசு பள்ளியில் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட எத்தனையோ அனுபவம் இருக்குமில்லங்க, அதை கேட்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம திறமையானவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களத்தான் தேடி இந்த மாதிரி நேயர்களுக்கு தெரிகிற மாதிரி பேட்டி எடுக்கிறோம். அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா சிறப்பாக இருக்குன்னு அவங்க பயணிச்சுட்டு வர்றாங்க. பார்க்கலாங்க, அதை பற்றி கேட்கலாமா? வணக்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. என்னை ஈன்றெடுத்த எனது பெற்றோர்களுக்கும் என்னை படைத்த கடவுளுக்கும் இந்த தாய் தமிழ் மண்ணிற்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த இடத்தில் இறைவன் என்னை அமர்த்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே நான் பெரும் பாக்கியசாலியாக கருதுகின்றேன். எனது பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை ஒரு ஆசிரியராக இந்த சமுதாயத்தில் என் தாய் தந்தையர் கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் பள்ளிக்கூடம் என்றாலே எனக்கு பயமாக இருக்கும், பிடிக்காத ஒன்றாக இருந்த சூழ்நிலையில் எனது தந்தை முதல் வகுப்பில் என்னை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கின்றார். அந்த காலகட்டத்தில் எனக்கு பள்ளிக்கூடம் நாம் போக விருப்பமில்லை, பள்ளிக்கூடமே எனக்கு வேண்டாம், படிப்பே வேண்டாம் என்று இருந்த என்னை ஒரு அன்பு என்கின்ற ஒரு மந்திரத்தின் மூலமாக எனது ஆசிரியர் இந்த தலைமை ஆசிரியராக உருவாக்கியதனுடைய நிகழ்வுதான் இந்த சூழ்நிலை நான் பேச வந்தேன். பள்ளிக்கூடமே நான் விருப்பமில்லைங்கிற ஒரு பயத்தினால ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில்
வெள்ளலூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடராஜ் வாத்தியார் என்ற ஒரு வாத்தியார், அந்த காலத்தில் நாங்கள் வாத்தியார் என்றுதான் குறிப்பிடுவோம், வாத்தியார் என்று இருந்தவர் என்னை முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு பள்ளிக்கூடமே செல்ல மாட்டேன். தகப்பனார் என்னை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவார், நான் தப்பித்து ஓடி வந்து விடுவேன். என்னுடைய அம்மா அவர்கள் கொண்டு போய் ஆசிரியரிடம், எனது குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், பெரிய ஒரு பதவியில் வர வேண்டும், அரசு பள்ளியில் வேலையில் இருக்க வேண்டும் எனது அம்மா ஆசைப்பட்டார். ஆனால் நான் அதை நிறைவேற்ற விரும்பவில்லை. இருந்தாலும் என்னுடைய ஆசிரியர்கள் எனது அம்மாவிடம், அம்மா உங்கள் குழந்தை நன்றாக படிப்பார், அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று ஆதரவு கொடுத்து என்னை அந்த அன்பா சொல்லி, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பள்ளிக்கூடம் வரமாட்டேங்க என்கிறாய் என்று அன்பாக கேட்கும் பொழுது ஒரு தாயை போன்று கேட்டார்கள் அந்த நடராஜ் வாத்தியார், சுந்தரி டீச்சர் என்பவர்கள் எல்லாம். அதை பார்த்து நான், எனக்கு பள்ளிக்கூடத்துல அடிச்சு போடுவீங்க, பெரம்பு இருக்கும், அதனால நான் ஸ்கூலுக்கு வரலைன்னு நான் சொல்லி அழுது அடம்பிடிச்சேன். கண்ணா, பெரம்பு குழந்தைகளை கரும்பலகையில் சொல்லி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதே ஒழிய உங்களை அடிப்பதற்காக இல்ல. உங்க அம்மா அப்பா எப்படியோ அது போலதான் நாங்களும் உங்களுக்கு தாய் தகப்பன மாதிரி தான் இருப்போம், அடிக்க மாட்டேன்னு சொல்லி அரவணைத்து என்னை ஆறுதலாக பேசிய விதம் எனது ஆசிரியர்கள் மீது எனக்கு ஒரு அன்பை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து நான் பள்ளிக்கூடம் விடுமுறை எடுக்காமல் ஒவ்வொரு நாளும் நான் பள்ளிக்கூடம் செல்ல ஆசைப்பட்டு நன்றாக படித்து அரசு பள்ளியிலே வெள்ளலூர் அரசு பள்ளியில் படித்து சர்வஜன மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி முடித்து எனக்கு 5/12/1990 எனக்கு ஆசிரியராக மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஒப்பனக்கார வீதியில் பதவியேற்றேன். அந்த ஆணையை கொண்டு நான் என்னுடைய சர்வஜன மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஆசீர்வாதம் பெற சென்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தையை இன்றும் ஒரு தவம் போல் கடைபிடித்து வருகின்றேன். அந்த வார்த்தை என்னவென்றால், அம்மா உனக்கு வாழ்த்துக்கள், நீ நல்லா படிச்சு ஆசிரியர் அரசு பள்ளி வேலை கிடைச்சிருச்சு, ஆனா உன்னே ஒண்ணு எனக்காக நீ செய்யணும். எந்த ஒரு குழந்தையையும் உன்னுடைய வாழ்நாளில் பிறம்பெடுக்கவே கூடாது. நீ தடியால் அடித்தோ சொற்களால் துன்புறுத்தியோ உன்னுடைய மாணவ செல்வங்களை துன்புறுத்திடக்கூடாது. அன்பு என்ற மந்திரத்தை மட்டுமே நீ கொண்டு எப்பேற்பட்ட குழந்தைகளையும் நீ ஒரு சவாலாக எடுத்து சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு குறிப்பிட்டார். அதன்படி இன்று வரை 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று வரை எந்த ஒரு குழந்தையையும், என்னுடைய குழந்தை உட்பட, நான் இதுவரை அடித்தது கிடையாது, சொற்களால் திட்டியது கிடையாது. அன்பு என்ற மந்திரத்தை மட்டுமே நான் அந்த குழந்தைகளுக்கு ஆயுதமாக பயன்படுத்தி அன்பின் மூலமாக எப்பேற்பட்ட குழந்தைகளையும் நான் சமாளித்து கொண்டு வந்து உள்ளேன். அதன் பொருட்டு இந்த தலைமை ஆசிரியர் பதவியை நான் 15 ஆண்டுகளாக ஒரே பள்ளியில், மாநகராட்சி துவக்க பள்ளியில் நான் பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் ஒரு நாள் நான் பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்றால் அந்த குழந்தைகள் எனக்கு உடனே போன் செய்து ஏன் மேடம் வரவில்லை என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுடைய மனதில் நான் சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்துள்ளேன். காரணம் என்னவென்றால், காலையில் வழிபாட்டு கூட்டத்திற்கு வந்த உடனேயே மாணவர்களுக்கு சாப்பிட்டீர்களா என்று முதல் கேள்வி, என்றுமே கேட்கக்கூடிய முதல் கேள்வி அதுதான். ஏன்னால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு குழந்தைகளும் வருவார்கள். அவர்களுக்கு நம் தாயை போன்று ஒரு அன்பு அரவணைப்பு காட்டினால் அந்த குழந்தை மிகவும் பாசத்துடனும் பற்றுடனும் ஆர்வத்துடனும் கல்வியின் மீது விருப்பத்துடனும் இருப்பார்கள் என்று நினைத்து இதை செயலாற்றினேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 45 பள்ளிக்கூடம் இருந்த எனது மாநகராட்சி பள்ளியில் இன்று என்னுடைய முயற்சியின் மூலமாகவும் எனது உதவி ஆசிரியருடைய மூலமாகவும் 85 குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்ற வருடம் முந்தைய வருடம் 104 வரை குழந்தைகள் படித்துள்ளார்கள். எங்களது பள்ளியின் அருகாமையிலேயே 6-7 பள்ளிகள் இருந்தாலும் கூட எங்களது பள்ளியில் 85 குழந்தைகளை 2 மடங்காக நான் உயர்த்தியுள்ளேன். இந்த வருடம் 150 குழந்தைகளை நான் சேர்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளேன். அதற்காக துண்டு பிரச்சாரம் அடித்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மூலமும் எனது பெற்றோர்கள் மூலமும் ஆசிரியர்கள் மூலமும் பிரச்சாரம் செய்து குழந்தைகளை சேர்க்க உள்ளேன். அதன் பொருட்டு 22 குழந்தைகள் தற்சமயம் சேர்ந்துள்ளார்கள். இந்த ஜூன் மாதத்தில் எங்களுக்கு கண்டிப்பாக 150 குழந்தைகள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அன்பால சொல்லணும்னு சொல்றீங்க. சின்ன குழந்தைங்க சொன்னால் கேட்கறதே இல்லை, வீட்டில் பெற்றவங்க சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்போ டீச்சர் சொல்கிற போது கேட்டுக்கிறாங்களா? கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணுங்க. யாருக்குமே கோபம் வரும்,
அந்த கோபத்தை பெரியவர்கள் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த குழந்தைங்க ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய அடிக்கிறாங்க, போடுறாங்க, குறும்பு பண்றாங்க. கண்ணா, நீ இதை செய்தா இந்த மாதிரி பிரச்சனை ஆகும், உனக்கு அடிபடும். நீ ஒரு மற்றவர்கள் குழந்தைகளை அடிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வலிக்கும், உனக்கு அவன் அடிச்சதுன்னு வலிக்குதுன்னு சொல்ற இல்லையா? அது போல அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சாலே குழந்தைகள் வந்து கண்டிப்பாக ஒரு முறைக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா ரொம்ப குறும்பு பண்ணுவான். அந்த குழந்தையையும் அவன் வழியிலேயே சென்று நம்ம வந்து மாற்றியுள்ளேன் ஐயா. குழந்தைகளிடம் மேலும் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த 2 மந்திரங்களை மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. பிரேயர்ல தினந்தோறும் குழந்தைகள் பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுடன் இருக்கணும், பணிவா இருக்கணும், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி நான் சில எல்லா நல்ல விஷயங்களையும் ஆரோக்கியமான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ உங்ககிட்ட படிச்சவங்க எத்தனாவது வகுப்பு வரைக்கும் உங்க ஸ்கூல்ல இருக்குதுங்க? இப்போது நான் தலைமை ஆசிரியராக இருக்கும் பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை உள்ளதுங்க ஐயா. ஒப்பனக்கார வீதியில் 12th வரைக்கும் இருந்துச்சுங்க. சிங்காநல்லூர் ஸ்கூல்லையும் எலிமெண்டரி ஸ்கூல். என்னிடம் படித்த மாணவர்கள் இன்று நல்ல நல்ல பதவியில், ஒப்பனக்கார வீதியில் படித்த 30 வருடத்துக்கு முன்பு படித்த மாணவர்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்களாக இருக்கிறார்கள், ஃபயர் சர்வீஸ்ல இருக்கிறாங்க, தபால் துறையில் இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, நல்ல நல்ல பதவிகள். தற்சமயம் கூட ஒப்பனக்கார வீதியில் படித்த சந்தானலட்சுமி என்ற மாணவியே அதே பள்ளியில் ஆசிரியராக இருக்கின்றார். அதே பள்ளியில் ஆசிரியராக, பிடி அசிஸ்டண்டாக அந்த குழந்தை இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு எல்லா குழந்தைகளையும் நிறைய கொண்டு வந்திருக்கிறேங்க. உங்க ஸ்கூல்ல நீங்க தலைமை ஆசிரியராக இருக்கிற போது ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு நடந்திருக்கா? தலைமை ஆசிரியராக இருக்கும் பொழுது எனக்கு ஒவ்வொரு நாளுமே எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் ஐயா. அதுல என்னன்னா, எனக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் தினந்தோறும் பள்ளிக்கு வரையில அவங்க சில 2-3 ஒரு உதாரணம் சொல்றேனுங்க. எங்க கிட்ட வந்து குழந்தைகள் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில மனதளவுல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் எங்களை பார்த்த உடனே வந்துட்டு அழுவாங்க. ஏன் சாமின்னு கண்ணுல 2 தண்ணி வரும். ஏன் கண்ணா அழுகிற, என்ன பிரச்சனை? எனக்கு இப்படி பிரச்சனைங்க மேடம். இப்போ இங்க பாரு, இந்த மாதிரி இருக்கு, நான் உனக்கு இங்க அம்மா மாதிரி இருக்க, எதுனாலும் நீ சொல், இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிக்கலாம். உடனே அவங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்லி, உங்க குழந்தை இந்த அளவு மன வேதனைப்படுது, நீங்க 2 பேரும் அந்த குழந்தைக்கு ஒரு ஆதரவா இருங்க. நீங்களும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆதரவா இருக்கையில அவனுடைய மனநிலை பாதிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளிடமே நான் வந்து நிறைய சொல்லி இருக்கணுங்க ஐயா. அதுல வந்து உண்மையாவே ஒரு குழந்தை என்னை ரொம்ப பாதிச்சதுங்க. ஸ்கூலுக்கே வரமாட்டேன்ட்டான். அப்பா ஒரு வழி, அம்மா ஒரு வழி. இருந்தாலும் அந்த 2 பேரையும் நான் போன் பண்ணி, நீங்க 2 பேர் இணைந்தே ஆகணும், கண்டிப்பா சேரணும்னு சொல்லி அவங்கள ஒரு கணவன் மனைவியை சேர்த்து வைத்த ஒரு பாக்கியம் கூட எனக்கு. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் கிடைச்சது. இன்னைக்கு அந்த குழந்தை அருமையா படிச்சுட்டு இருக்காங்க, அருமையா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து எனக்கு உண்மையாவே மறக்க முடியாத நிகழ்வுகள். இனி மறக்க முடியாத நிகழ்வுகள் என்னன்னா, எங்க குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஆர்வமான குழந்தைகள். ஒரு கருத்தை சொல்லிட்டீங்கன்னா தானா அதை வந்து ஒரு கதை எழுதும் அளவிற்கு இன்னைக்கு ஒரு கவிஞர்களாக அந்த குழந்தைகளை, நாங்க 5ஆம் வகுப்பு குழந்தை தானாக ஒரு கதை எழுதுறாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளிடத்தில் நாங்க அந்த மோட்டிவேட் பண்றோம். இதற்கு என்ன மெயின் காரணம்னா, நமது அரசாங்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணும் எழுத்தும் பயிற்சி மிக மிக சிறப்பான பயிற்சிங்க. இந்த பயிற்சியில காலையில வந்த உடனேயே செயல்வழி கற்றல், ஆக்டிவிட்டி பேஸ் போயிடுறோம். ஒரு லெசன் நடத்தும் பொழுது நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி அந்த செயல்களை செஞ்சு அந்த குழந்தையே படிக்கையில பாடத்துல உள்ள கண்டென்ட்டை அந்த குழந்தைகள் ஈஸியா ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த செயல்வழி திட்டம் இருப்பதால் இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வந்து இந்த எண்ணும் எழுத்தும் பயிற்சியில நிறைய ஓடு,
ம். நட, நுழை இந்த மாதிரி புத்தகங்கள், ம். பட்டம் ம். இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருப்பதனால ம். குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன கதைகள் ம். அவங்களே வாசிப்பு பயிற்சியை மேற்கொண்டு நல்ல முறையில படிச்சு ம். ஈஸியா எளிமையா புரிஞ்சு கதை எழுதும் அளவிற்கு வெற்றி பெறுகிறார்கள் எனது மாணவ செல்வங்கள். ம். ம். இதுல வந்து நிறைய பாடல்களையும் எழுதி பழகுகிறார்கள் இந்த குழந்தைகள். ம். இதற்கு எல்லாமே காரணம் இந்த நூல்கள், இந்த பட்டங்கள். ம். இனி ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, நாடகம் அதிகமா நடிக்க பழகிடுறாங்க. ஓ. இந்த கதைகள் மூலமாக ம். குழந்தைகள் தினந்தோறும் பிரேயர்ல ஏதாவது ஒரு குழந்தை ஒரு திருக்குறள் சொல்ல, ம். ஒரு நாடகம் நடிக்க. ம். இப்ப ஒரு பட்டாம்பூச்சின்னு எடுத்துட்டோம்னா அது எப்படி சவுண்டு, அந்த மாதிரி ஒரு அப்படிங்கிற ஒரு சவுண்ட கூட அதை ஒரு வாசிப்பா மியூசிக் ஆட்ட கொண்டு வர்றாங்க. ம். வர்ணனை சொற்கள் பேசுறாங்க. ஓ. இந்த செயல்வழி கற்றலின் மூலமா கணித செயல்பாடுகள் நிறைய குழந்தைகளுக்கு பயன்பாடா இருக்குதுங்க. ம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் நம்ம. ம். அந்த ப்ராஜெக்ட் மூலமா அவங்க அருமையா குழந்தைகள் ஒவ்வொன்றுமே இப்ப ராக்கெட்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமக்கு அவங்க ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்னென்ன பண்ணுனாங்க, அந்த ராக்கெட்டையே அழகா செய்து அதற்குண்டான வாக்கியங்கள் எழுதும் அளவிற்கு இந்த குழந்தைகள் வந்து 4, 5ஆம் வகுப்பு குழந்தைகள் முன்னேறி வருகின்றார்கள். 1, 2 குழந்தைகள் பாத்தீங்கன்னா நிறைய டிராயிங் பண்ண கத்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய விளையாட்டுகள் மூலமா கத்து கொடுத்துட்டு இருக்கோம். உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி பூமியடி பெண்ணே புண்ணியடி சுகம் கோடி விளைந்திட புண்ணியடி மலையாம் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே உண்மையடி. பாரம்பரிய விளையாட்டுகளான நொண்டி விளையாட வைக்கிறோம், பல்லாங்குழி விளையாட வைக்கிறோம். மேலும் மற்ற பிற செஸ், கேரம் அந்த மாதிரி விளையாட்டுகள் மூலமா குழந்தைகளை நாங்க நிறைய ஊக்குவிக்கிறோங்க ஐயா. நிறைய சாதனைகள் செஞ்சுட்டு போட்டி மனப்பான்மையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துறோம். போட்டியின் மூலமா அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஸ்டார் ஆஃப் த லீடர் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் கொடுக்குறோம் நாங்க. அதுக்கு வேண்டிய குழந்தைகள் போட்டி போட்டுட்டு படிச்சுட்டு வந்து திருக்குறள் மனனம் சொல்றது, செயல்கள் சொல்றது, டிக்டேஷன் வேர்ட்ஸ், ஏதாவது ஒரு கணித செயல்பாடுகள் அந்த மாதிரி நாங்க முன்னேற்றி கொண்டிருக்கின்றோம். படிப்புக்கு தான் விளையாட்டுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? விளையாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேங்க ஐயா. படிப்பை கல்வி இணை செயல்பாடுகளான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுக்குறோம்ங்க ஐயா. தன்னார்வலர்களை எல்லாம் நாங்க எங்க ஸ்கூலுக்கு வர வைக்கிறோம்ங்க ஐயா. அதற்கு நமது மாநகராட்சியே வந்து நிறைய செய்யறாங்க. உயர் திரு ஆணையாளர் அவர்கள் ஐயா எலிமெண்டரி எல்லா ஸ்கூலுகளுக்குமே இந்த இதுல நிறைய ஊக்குவிக்கிறாங்க. அதன் பொருட்டு எங்களுக்கு எங்க பள்ளியின் அருகாமையில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து சிலம்பம் சொல்லி தர்றாங்க, யோகா சொல்லி தர்றாங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கராத்தே சொல்லி தர்றாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. குழந்தைகளை சேர்த்தோம்னா எல்லாமே ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறீங்களா? எல்லாமே குழந்தைகள் சேர்ப்பதற்கு அனைத்து அரசு பள்ளிகளுமே முற்றிலும் எல்லாமே நமக்கு இலவசமாக முற்றிலுமே எல்லாமே நமக்கு ஃப்ரீயா தானுங்கய்யா இருக்குது. அரசே நமக்கு எல்லா நோட்டு புத்தகங்கள் கொடுத்துட்றாங்க. புத்தகங்கள், குழந்தைகளுக்கு நோட்டுகள், யூனிஃபார்ம்கள், பேகு, செப்பல்ஸ், பென்சில்ஸ், கிரையான்ஸ் அத்தனையுமே நமது அரசாங்கம் வந்து குழந்தைகளுக்கு நிறைவா செய்கின்றார்கள் ஐயா. அதே போன்று காலையில இப்பொழுது சிற்றுண்டி வந்து அருமையாக இருக்கின்றதுங்க ஐயா. வெறுவைத்தோட வர்ற குழந்தைங்க உண்மையாமே இப்ப அருமையா வந்து சாப்பிட்டு எல்லா நாளுமே ஒவ்வொரு வெரைட்டியா கொடுக்குறாங்க. காலையிலையும் கொடுக்குறாங்க, மதியமும் சாப்பாட்டுடன் நல்ல முட்டையோட சத்துள்ள முட்டையுடன் கொடுக்குறாங்க ஐயா சுடா. அதனால உண்மையாமே குழந்தைகள் அருமையா படிக்கிறாங்க. நல்ல ஒரு ஊட்டச்சத்தா இருக்குது அவங்களுக்கு. ஆரோக்கியமான ஒரு மனநிலையுடன் ஒரு தொய்வில்லாம சுறுசுறுப்பாக படிக்கின்றார்கள். குழந்தைகள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் விடுமுறை அதிகமா எடுக்கிறாங்களா? விடுமுறை எடுப்பாங்க ஐயா குழந்தைங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எந்த குழந்தை ஒரு 3 நாளைக்கு மேல வரலையோ உடனடியா போன் பண்ணி என்ன காரணம், உண்மையா உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லைன்னா நாங்க ஓகே சரின்னு சொல்லுவோம். ஏதாவது வேணும்னு வராம இருக்கிறாங்கன்னா நேரம் நாங்க வீட்டுக்கே போயிடுறதுங்க ஐயா. எங்க ஆசிரியர்களோ நானோ எங்களது பணியாளர்களோ வீட்டுக்கே போய் அல்லது பெற்றோர்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு என்ன காரணம்னு அவனுக்கு கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட தனிப்பட்டு 1 மணி நேரம் பேசி
ஒரு குழந்தைய கூட நாங்க வீட்டுல இருக்க அலோவ் பண்றது இல்லைங்க ஐயா. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரமாட்டானுங்க ஐயா. வந்தான்னா உடனே காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சிருவானுங்க ஐயா. சரி என்ன பண்ணலாம், இவனை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு, கெவின் ரியன் அவன் பேருங்க ஐயா, அவனை என்ன பண்ணலாம்? அப்ப நாங்க அதைத்தான் அவங்ககிட்ட சொன்னோம். கூப்பிட்டு உட்கார வச்சு, கண்ணு எல்லாரும் படிக்கிறாங்க, நீ வந்து பாடமே படிக்க வேண்டாம், எல்லாரும் என்ன பண்றாங்க, மற்ற குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னு மட்டும் நீ வாட்ச் பண்ணு. நீ ஒரு வாரம் நீ எப்படி இரு, உன்னை நான் எழுத சொல்ல மாட்டேன், படிக்க சொல்ல மாட்டேன், ஆனா நீ ரெகுலரா ஸ்கூலுக்கு மட்டும் எனக்கு வரணும், மிஸ்ஸுக்காக நீ வரணும் அப்படின்னு. சரி ஒரு வாரம் கரெக்டா வருவானுங்க ஐயா. மற்ற குழந்தைகள் என்ன எழுதுறாங்க, என்ன படிக்கிறாங்க, 11 மணி வரைக்கும் பாப்பானுங்க ஐயா. அவனாலேயே உட்கார முடியாது, தானா நோட் எடுத்துருவான், தானா புக் எடுத்துருவான், பக்கத்துல வருவான், டீச்சர் அவங்க எல்லாம் இதை எழுதிட்டு இருக்காங்க, நான் இதை எழுதட்டுமா? கண்டிப்பா எழுது சாமி, இதுதான் உனக்கு என்ன கஷ்டம், இதுல வரையில உனக்கு மன வருத்தமா இருக்கு, இப்ப இப்படி சந்தோஷமா இருக்கிற, 11 மணிக்கு நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடு, நீ நல்லா கொஞ்ச நேரம் விளையாடு, ஈவினிங் 3 மணிக்கு மேல எல்லாரும் நம்ம விளையாடலாம், நம்ம எல்லாருமே நம்ம கும்மி அடிக்கலாம், விளையாடலாம், நொண்டி, இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு சொல்லி அவனை ஊக்குவித்து, அன்னைக்கு ஒரு 11 மணி வரைக்கும் தான் அவன் எழுதாம படிக்காம இருப்பானுங்க ஐயா. படிக்காத குழந்தைகளை, வராத குழந்தைகளை கூட நாளைக்கு என்ன விளையாடுறதுக்கு அப்படிங்கிற மென்டாலிட்டி கொண்டு வந்து விளையாட்டின் மூலமாகவும் நாங்க கொண்டு வந்துருவோங்க ஐயா. சொல்லிடுவேன், நாளைக்கு 3 மணிக்கு நம்ம எல்லாரும் கேரம் போர்டு விளையாடலாம், இந்த ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடணும், இதை நீங்க படிச்சுட்டு வந்துடணும், நாளைக்கு வர்றவங்க எல்லாம் விளையாடலாம்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா அந்த விளையாட்டின் மூலமா ரொம்ப முக்கியங்க ஐயா. ஓட்டப்பந்தயம் வைப்போங்க ஐயா, அந்த எலுமிச்சம்பழம் லெமன் ஸ்பூன் அது இது பண்ணுவோம், நிறைய கொடுப்போங்க ஐயா. சரிங்க, இப்போ சிறப்பா அரசு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க. வேற உங்களுக்கு இப்போதைக்கு அந்த ஸ்கூல்ல ஏதாவது வசதி தேவைப்படுதா, ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுதா? இப்ப எங்க ஸ்கூல்ல வந்துங்க ஐயா சத்துணவு புது பில்டிங்கே கட்டி கொடுக்குறாங்க. எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை என்னன்னாங்க ஐயா, எங்க பள்ளிக்கூடத்துக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெயிண்டிங் பண்ணணும். 15 வருட காலம் நான் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு அந்த இதுக்கு நல்லாசிரியர் விருதுக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேனுங்க, பேரறிஞர் அண்ணா விருதுக்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு அதுல வந்து ஒரு அமௌண்ட் எனக்கு ஸ்கூலுக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் கிடைச்சதுன்னா கூட என்னுடைய பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா எனக்கு ஸ்கூலை கொண்டு வந்துட்டுனா என்னுடைய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு கண்டிப்பா முடியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தனிப்பட்டு செஞ்சுட்டு தாங்க ஐயா இருக்கு. அதை நம்ம செய்யறத நம்ம வெளியில சொல்ல முடியாதுங்க. என்னால முடிந்த வரைக்கும் அந்த பள்ளி குழந்தைகளுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேனுங்க ஐயா. மற்றபடி நமது மாநகராட்சி எல்லா வசதிகளும் செய்து சிறப்பாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். கம்ப்யூட்டர் வந்து அத்தியாவசியமா போச்சுங்க எல்லா மனிதர்களுக்கும். அந்த மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா? ஐசிடி கம்பல்சரி. குழந்தைங்க கம்ப்யூட்டர்ல டிராயிங் நல்லா பண்ணுவாங்க ஐயா. கம்ப்யூட்டரே இருக்கு, கம்ப்யூட்டர் 6-7 கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க ஐயா. அதுக்குன்னு ஒரு பீரியடுங்க ஐயா. அந்த பீரியடில் ஒரு நாள் வந்து நூலக பயிற்சிங்க, பாடங்கள் நூல்கள் எல்லாம் படிக்கிறதுங்க, கதை பாட்டு அதெல்லாம். ஒரு நாள் என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர்ல நல்லா பண்ற குழந்தைங்களை உட்கார வச்சு கூட ஒரு 4 குழந்தைங்களை உட்கார வச்சு டிராயிங் பண்றது, சின்ன சின்ன பாட்டுகள் கதைகள் அவங்களே போட சொல்லுவோம். ஸ்மார்ட் போர்டு, இப்ப ஸ்மார்ட் டிவி கொடுத்துட்டாங்க ஐயா ஒவ்வொரு ஸ்கூல்லையும். ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க. இப்ப இந்த ஸ்மார்ட் போர்டு ஸ்மார்ட் டிவி இந்த குழந்தைங்களே போடும் அளவிற்கு அவ்வளவு முன்னேறிட்டாங்க. கம்ப்யூட்டர்ல ரொம்ப ரொம்ப நாலேஜா வந்துட்டாங்க. ஒண்ணு எனக்கு ஒரு கவலை என்னன்னாங்க ஐயா, குழந்தைகள் செல்போன் பாக்குறத பெற்றோர்கள் கொஞ்சம் கம்மி பண்ணனா, கொடுக்காம இருந்தா அந்த குழந்தைகளுடைய கண் பார்வைக்கு நல்லது, நல்லது, மனதுக்கு நல்லது. அது ஒரு எனக்கு ஆசை இருக்கா. நான் என் குழந்தைகிட்ட நான் சொல்லுவேனுங்க ஐயா, ஸ்கூல்ல தங்கங்களா நீங்க கம்ப்யூட்டர் வந்து செல்போன் அதிகமா நீங்க யூஸ் பண்ணாதீங்க, அதே போல டிவி ரொம்ப க்ளோஸா உட்காந்து பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லுவேனுங்க ஐயா. மேலும் இந்த 35 வருட பணிக்காலத்தில் நான் மாணவர்களிடம் கண்ட அனுபவம், அதை பற்றி கற்கை நன்றே அப்படிங்கிற ஒரு நூலை நான் எழுதியிருக்கணுங்க. அந்த நூல் வந்து இந்த நூல் தான், கற்கை நன்றேங்கிற நூல். இந்த நூல் வந்து எங்கள் குழந்தைங்க படிக்கையில் ஒவ்வொரு குழந்தைகளும் என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் எழுதியிருக்கேன். அந்த ஒரு குழந்தை அதில் வந்து மதிப்புரை கொடுத்துருக்காங்க. நானும் இதே போன்று பெரியவளாகி ஒரு நூல் எழுதி எனது ஆசிரியர்களுக்கும் தாய் தந்தையரை பற்றி எழுதுவேன் டீச்சர்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷத்தை. இந்த நூல் எழுதிய பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட அந்த குழந்தை சொன்ன பொழுது இருந்த மகிழ்ச்சி எனக்கு அளவிற்கு அதிகமாக இருந்தது. இந்த நூலை வந்து நான் ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 புத்தகம் நூலகத்திற்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 200 புக்கு முடிந்த வரைக்கும் கொடுத்து உள்ளேன். பள்ளிக்கூடங்களுக்கு கொடுப்பதற்கு பள்ளி கல்வித்துறைக்கு நான் இந்த நூலை கூடிய விரைவில் கொண்டு செல்ல உள்ளேன்.
அதற்கு இறைவன் துணை நிற்பார் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த புக்கை படித்து பயன்பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். சரிங்கம்மா, அருமையாக சொன்னீங்க. நீங்கள் இப்போது நிறையா பேரண்ட்ஸ் வந்து தனியார் பள்ளியில் படிக்கணும்னு பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. இப்போ அரசு பள்ளியில் இத்தனை வசதி இருக்குது. அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளியில் சேர்த்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா, இப்போ தனியார் பள்ளிக்கு மேலாக அரசு பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு நான் சொல்லுவேனுங்க ஐயா. சரிங்க. ஏன்னா அத்தனை வசதிகளும் அரசு பள்ளியில் இருக்குதுங்க ஐயா. ஒவ்வொரு குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அரசு ஆசிரியர்கள் அவ்வளவு தூரம் நாங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். சரி. தனியார் பள்ளியில் இருக்கும் அளவிற்கு வசதிகளும் வாய்ப்புகளும் நிறையவே அரசு பள்ளியில் இருப்பதாக நான் கருதுகின்றேன் ஐயா. இதனால் குழந்தைகளை வந்து பணம் கட்டி நீங்கள் அங்கே படிக்க வைக்கிறதுக்கு நமது அரசு பள்ளியில் அனைத்து குழந்தைகளையும் சேர்த்தா நமது குழந்தைகளினுடைய தரம் வளர்ச்சியை நாங்கள் உயர்த்துவோம் என்று நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் 35 வருஷம் இந்த ஆசிரியர் தொழிலில் 15 வருஷம் தலைமை ஆசிரியர் இருந்திருக்கிறீங்க. அதனால் மனம் திறந்து உங்களுடைய ஆலோசனையை நம்ம நேயர்களுக்கு தெரிவிட்டு, அதே சமயத்தில் மாணவ மாணவிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குழந்தைகள் வந்துங்க ஐயா, முதல்ல மாணவ மாணவிகளுக்கு தாண்டி ஃபஸ்ட்டு பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேனுங்க ஐயா. சரி. அது என்ன கருத்துன்னா, குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் முன் உதாரணமாக நம்ம இருக்கணுங்க ஐயா. சரிங்க. அந்த குழந்தைகள் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை பார்த்து தான் அந்த குழந்தைகள். சரி. நம்ம கோபப்பட்டால் அந்த குழந்தைகளிடம் கோபம் போகும், அன்பாக இருந்தால் அன்பு. இப்போ நம்ம வீட்டில் எப்படி சூழ்நிலை குழந்தைகளுக்கு சாதகமாக நல்லதாக அமைச்சு கொடுத்துறணும் பெற்றோர். குழந்தைகளிடம் தினம் ஒரு அரை மணி நேரமாவது என்ன ஏதுன்னு பள்ளிக்கூடத்தில் என்ன பாடம் நடத்துனாங்க, யாரையெல்லாம் சந்திச்சிங்க, வர்ற வழியில் யாரைய பார்த்தீங்கன்னு பெற்றோர்கள் உட்காந்து கேட்கணுங்க. அவ்வாறு அந்த குழந்தைகள் வந்து சொல்லும் பொழுது நான் இந்த அங்கிளை சந்தித்தேன், எதையாவது ஒன்று சொல்லிடலாம், ஏதாவது அந்த விஷயங்கள் வரையில் குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் தாய் தகப்பன் இன்க்ளூடிங் மீ ஆசிரியர் உட்பட குட் டச் பேட் டச் இதை பற்றி கண்டிப்பாக எடுத்து சொல்லணுங்க ஐயா. இதில் வந்து நீங்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும், ஆசிரியர்கள்கிட்ட குழந்தைகளும் வந்து சொல்லணும். அந்த குட் டச் பேட் டச்சை கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய மாநகராட்சியிலிருந்து கலெக்டர் அலுவலகத்திலிருந்து அதிகாரிகள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு குழந்தைகளுக்கு. அந்த ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக குழந்தைகள் மத்தியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்க ஐயா. சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணனா எந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனையோ அதை உடனே சால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால குழந்தைகள் தைரியமாக, குழந்தைகள் மனம் விட்டு பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் தினந்தோறும் நடக்கும் விஷயங்களை ஒரு உரையாடல் போல ஒரு சந்தோஷமாக பகிர்ந்துட்டா அந்த குழந்தைகளுக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஐயா. அதே போன்று ஒவ்வொரு ஆசிரியர்களும் நமது சமுதாயத்தில் நல்ல முறையில் தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை வழிபட்டு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தீபம் இயற்கை டிவி நேயர்களே, அருமையான ஒரு பேட்டியை 35 வருடம் அந்த ஆசிரியர் தொழில் செஞ்சிட்ருக்கிற சகுந்தலா அவர்கள் மகாலிங்கபுரத்தில் வெள்ளலூரில் இருக்கிறாங்க. இங்கே வந்து நாம் கேட்டுக்கொண்டதற்கெனுங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அருமையான ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த சமயத்தில் தீபம் இயற்கை டிவி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள்.
தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.